ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பாசுரத்தில் கூடாருங்கிறதுக்கு சாத்வீகமாக பார்த்தாலும் ஒரு விசேஷ அர்த்தம் உண்டுன்னு சொல்லுவார் ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார். பகவானோட உயர்த்தியை பார்த்துட்டு நம்மோட சிறுமையை நினச்சி நாம் அவனோட கூட முடியுமா? அவனோட அனுகிரகத்துக்கு நாம் தகுதியானவர்கள் தானா? ஏன்னா நாம் பண்ணின அளவற்ற பாபத்துக்கு நாம் அவன் பக்கத்தில் போக முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சிண்டு பகவானோட கூடாமல் நின்றுருப்போம், தள்ளி நின்றுருப்போம். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். நமக்கும் பகவானுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? கிருபாளுவாச்சே. தூரத்தில் நிற்கிற நம்மையும் அவன் தன் வசம் இழுத்துடுவான். பயத்தோடு நிற்கிற நம்மையும் கிட்டக்க இழுத்து விசேஷ அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அவன். நியாயமா பக்தியோட ஒதுங்கி இருப்பவர்களையும் தன்னோட கூட வச்சுப்பான். எனவே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நல்ல குணம் படைத்த கோவிந்தன் அவன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். ஆனிரையை மேய்க்கும் அந்த கோவிந்தன் பூர்வாசிரம அம்மா அதிதி தேவியோட இந்திரப்பட்டணத்தில் சத்தியபாமையும் கண்ணனுமா தங்கி இருக்கார்கள்னு நேற்றைக்கு நாம் பார்த்தோம். நரகாசுரனை வதம் பண்றதுக்கு கிருஷ்ணன் ஏன் சத்தியபாமாவோட வந்தான்? இதுக்கு பாகவதத்தில் 3 காரணங்கள் சொல்றார்கள். முதல் காரணம், கிருஷ்ணன் அந்த சமயம் சத்தியபாமாவோட திருமாளிகையில் இருந்தானா. அப்போதான் இந்திரன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணினான், நரகாசுரனை வதம் பண்ணணும்னு. சத்தியபாமாவை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவளையும் அழைச்சிண்டு போனான் அப்படின்னு ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பூமி பிராட்டிக்கு வராகமூர்த்தி ஒரு வரம் கொடுத்திருந்தார்னு வேற புராண நூல்கள் எல்லாம் சொல்றது. என்ன வரம் கொடுத்திருந்தார்னா, உன்னுடைய அனுமதியோட தான் உன்னுடைய மகன் நரகாசுரனை கொல்லுவேன் அப்படிங்கிற வரத்தை கொடுத்திருந்தானாம். அந்த வரத்தை சத்தியம் பண்றதுக்காகத்தான் பூமி தேவியின் அவதாரமான சத்தியபாமாவோட பகவான் போனான்னு சொல்லப்படுறது. அப்போ பூமி தேவியோட அவதாரம் தான் சத்தியபாமை, அதனால அவளை அழைச்சிட்டு போனான் அப்படின்னு இரண்டாவது ரீசன். மூன்றாவது காரணம், நாரதர் கொண்டு வந்த ஒரே ஒரு பாரிஜாத மலர், அந்த மலரை பகவான் ருக்மிணி பிராட்டிக்கிட்ட கொடுத்துட்டான். அதனால சத்தியபாமாவுக்கு கோபம் வந்துவிட்டான். அப்போ சத்தியபாமாவை சமாதானப்படுத்துறான் பகவான். வருத்தப்படாத பாமா, உனக்கு பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சபதம் சூளுரைத்துட்டானாம். இது எங்கே இருக்குன்னா ஹரிவம்சத்தில் இருக்கு. அதனால சத்தியபாமாவை கூட அழைச்சிண்டு போனான் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ அவன் இந்திரப்பட்டணத்தில் இருக்கான் இல்லையா. ஒரு தடவை என்னாச்சு, தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற போதே தேவர்கள்லாம் பகவானை சோஸ்திரம் பண்ணினாளாம். அவள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா, நீ எப்பேற்பட்ட வைகுண்டத்திலேருந்து கீழே இறங்கி வரப்போற, பூமியில் மட்டும் உன்னுடைய கால் பட்டா போராது, எங்கள் லோகங்கள்லையும் உன்னுடைய திருவடி படணும் அப்படின்னு அவள்லாம் பிரார்த்தனை பண்ணின்றாளாம். யமலோகத்துக்கு போய் அதனால்தான் குரு புத்திரன்னு மீட்டுண்டு வரான் கிருஷ்ணன். வருணலோகத்துக்கு போய் நந்தபாபாவையும் மீட்டுண்டு வந்தான். சந்தான கோபால லீலையில வைகுண்டத்துக்கே போனான். அதனால்தான் இந்திரலோகத்துக்கு இப்போ வந்திருக்கான் பகவான். இந்திராணி சத்தியபாமாக்கு ஓர்படி 2 பேரும் உட்காந்து பேசின்னு இருப்பா. எப்பவும் இந்திராணி என்ன பண்ணுவா, ஆத்தி ஆத்தி அமிர்தம் சாப்பிடுவா. அவள் ஊரில் அமிர்தம் தான் காஃபி, காலம்புற காஃபி அவள் ஊரில் அமிர்தம். அதனால ஒரு சொம்பில் அந்த அமிர்தத்தை வச்சுட்டு ஆற்றி ஆற்றி குடிச்சுட்டு இருப்பா. அதை பார்த்த சத்தியபாமா சொல்கிறா, மன்னி,
நான் ஒத்தி இங்கே உட்காண்டிருக்கேன் இல்லையோ, நானும் பார்க்குறேன். சொம்புல ஆற்றி ஆற்றி நீங்களே சாப்பிட்டுன்னு இருக்கேளே, ஒருவா பாமா நீனும் சாப்பிடுன்னு கொடுத்தா என்ன ஆகிட போகிறது அப்படின்னு கேட்டா சத்யபாமை. அதுக்கு இந்திராணி சொல்கிறா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடக்கூடாதுமா, நீங்கள்லாம் மனுஷா, அதனால இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவா, பாரிஜாத புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டு வருவா, நன்னா தொடுத்து தலை நிறைய தானே சூடிப்பா இந்திராணி. ஒரு நறுக்கு சத்யபாமாக்கு கொடுக்கவே மாட்டான். அல்பமாக பிஹேவ் பண்ணுவா. நம்ம புஷ்பம் சூடிக்கிற போது பக்கத்தில் ஒரு சுமங்கலி இருந்தாளானால் அவளுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த எண்ணமே இல்லை இந்திராணிக்கு. அதனால சத்யபாமா கேட்குறா, ஏன் மன்னி ஒரு நறுக்கு புஷ்பம் எனக்கு கொடுக்கப்படாதா, நீங்களே தலை நிறைய சூடிக்கிறீளே. அப்பவும் இந்திராணி என்ன சொல்கிறா, இதெல்லாம் மனுஷா வச்சுக்கப்படாது அப்படிங்கிறா. சத்யபாமா நினச்சிக்கிறா, மனுஷன்தானே நரகாசுரனை வதம் பண்ணிட்டு பாரிஜாதத்தை இவாத்து கொல்லப்புறத்தில் நட்டது, அதுக்கு மட்டும் கிருஷ்ணன் தேவைப்படுறானா, இவாளே சாதிச்சுக்க வேண்டியதுதானே அப்படின்னு நினச்சிக்கிறா, சொல்லலை. ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா, இப்படிலாம் நடந்த உடனே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நிற்கிறா சத்யபாமை. எப்பவுமே அவளை சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் கிருஷ்ணனுக்கு. அதனால கிருஷ்ணன் வரான், பாமே உனக்கு கோபம் ஆகாதடி அப்படின்னு பாடிண்டே வரான். வந்த உடனே பாமா என்ன பண்ணினா, மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தா சத்யபாமை. ஏம்மா என்னாச்சு, என்ன சண்டை உனக்கும் இந்திராணிக்கும் அப்படின்னு கேட்டான். நன்னா இருக்கு இந்த இந்திரலோகம் அப்படின்னா. ஏண்டி எங்கள் அண்ணா மன்னிலாம் உன்னை நன்னா தானே கவனிச்சுக்கிறா, என்ன கவனிச்சுக்கிறா, என்ன அமிர்தத்தை உங்கள் மன்னி ஆற்றி ஆற்றி சாப்பிட்றா, எனக்கு ஒருவா கொடுக்க மாட்டேங்கிறா, ஒரு பாரிஜாத புஷ்பம் கொடுக்க மாட்டேங்கிறா, நான் தலையில் சூடிக்கலான்னா. கொடுத்தா என்னாச்சு, குறைஞ்சி போயிடுவாளா? ஆனால் உங்கள் மன்னி என்ன தெரியுமா சொல்கிறா, இதெல்லாம் மனுஷா சாப்பிடக்கூடாது, மனுஷா நீங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கிற நாங்கள் தான் சாப்பிடலாம், நாங்கள் தான் சூடிக்கலாங்கிறாளே, அதனால நான் இந்த ஊரில் இருக்கவே மாட்டேன், மனுஷாளுக்காகாது மனுஷாளுக்காகாதுன்னு குத்தி குத்தி காமிக்கிறா. மனுஷாளா நம்பலாம் அப்படின்னு சொன்னா சத்யபாமை கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் பார்த்தான், இப்போ என்ன வேணும் உனக்கு, பாரிஜாதம் தானே வேணும், இங்கே வா அப்படின்னு அவளை அழைச்சிட்டு போனான். கொல்லை பக்கம் போய் மரத்தையே நம்ம கொண்டுண்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு மரத்தையே பிடுங்குறான். டொக்கு டொக்கு டொக்குன்னு வச்சுட்டு அந்த மரத்தை பிடுங்கிறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கான். ஒரே சத்தமாக இருக்கு. அங்கேருந்து மெதுவாக இந்திரன் எட்டி பார்த்தான். கிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டான். இல்லைண்ணா, மன்னி ஒரு நறுக்கு பாரிஜாதம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாளாம் என்னோட சத்யபாமைக்கு. என் சத்யபாமைக்கு இல்லாத பாரிஜாதம் இங்கே இருந்து என்ன இல்லாட்டா என்ன, அதனால நான் பிடுங்கி எடுத்துட்டு போக போகிறேன் ஒரு பாரிஜாத மரத்தை அப்படின்னு சொன்னான். அவன் சண்டைக்கு வந்துட்டான். அவன் மட்டும் வரல, எல்லாரையும் கூட்டுண்டு வந்துட்டான் சண்டை போடுறதுக்கு. இந்த இடத்துல நாராயணியத்தில் பட்டத்திரிகள் சொல்கிறார், பாரிஜாத ஹரேஹே அப்படிங்கிறார் குருவாயூரப்பனை. யுதரு கிசலயம் நாததே பாதமூலம் நித்தியம் சித்தச்சிதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ அப்படின்னு அவர் பாடுறார். பகவானே ஒரு பாரிஜாதம், அவனுடைய சரண கிசலயங்கள்லாம் பாரிஜாத கிசலயங்களை போல இருக்கு, பாரிஜாதத்தால் வரக்கூடிய சின்ன சின்ன தளிர்கள் போல இருக்கு பகவானுடைய பாதமூலம் அப்படின்னு பாடுறார் பட்டத்திரிகள். அந்த பாரிஜாதம் கூட சொர்க்க சுகத்தை தான் கொடுக்கும், ஆனால் இந்த பாரிஜாதம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு எல்லாத்தையுமே கொடுத்துடுமே அப்படின்னு நாராயணியத்தில் சொல்லி முடிக்கிறார் அவர். அனப்யர்த்தித்தானபி அர்த்தான் காமான் நஜஸ்ரம் விதரதி சக்கரவாடிம் திருமமபி லக்ஷதிம் அப்படிங்கிறார் அவர். போயும் இந்திரனோட தோட்டத்தில் இருக்கிற பாரிஜாதம் எவனுக்கு வேணும் அப்படிங்கிறார் பட்டத்திரிகள் நாராயணத்தில். இந்திரன் சண்டைக்கு வந்துட்டான். நரகன்கிட்டேந்து பாரிஜாதத்தை மீட்டு கொடுத்தவனே இவன் தான். பகவானும்
அந்த அந்த தேவலோகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் சண்டை போட்டான். பெரிய சண்டை ஆயிடுத்து. பகவானும் சண்டை போட்டான். ஆனால் பகவான் விளையாட்டாக தான் சண்டை போட்டான். அந்த சமயம் அதிதி தேவி அங்கேருந்து வந்தா. நிறுத்த யுத்தத்தை, அவன் பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், அவன் கிட்டக்க யுத்தத்துக்கு போறியே, குடு பாரிஜாத விருட்சத்தை. இங்கே இத்தனை பாரிஜாத விருட்சம் இருக்கு, ஒரு கண்ணை எடுத்துட்டு போய் அவன் நட்டுக்கட்டுமே, இப்ப என்னாச்சு? இப்படி அதிதி மாதா சொன்ன உடனே இந்திரன் அடங்கி போயிட்டான். கொடுத்துட்டான் ஒரு பாரிஜாத மரத்தை. அந்த பாரிஜாதத்தோடையே கீழே வந்தான். சத்யபாமாவோட கொல்லையில அந்த பாரிஜாதத்தை நட்டுட்டான் பகவான். நரகாசுரனை வதம் பண்ணணும், இழந்த பொருட்களை மீட்டு தரணும்னு இந்திரன் பகவான் கிட்ட உதவி கேட்டு வந்தான்னு நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இழந்த பொருள் கிடைச்ச உடனே பாரிஜாத புஷ்பம் விஷயமா சண்டை போடுறாங்கிறதையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த லீலைகள்லேருந்து என்ன தெரியுது? இந்திரன் பகவான் சகாயம் வேண்டி வந்தான், சகாயம் கிடைச்சு காரியம் ஆன உடனே சண்டை போட்டான். அதுக்கப்புறம் அதிதி தேவி சொல்லி பகவானை ஆசிரியிச்சான். இப்படி கூடாமல் தனக்கு எதிர்ப்புற வர தேவதைகளையும் வெல்லும் தேவாதி ராஜன் பரமாத்மா அப்படின்னு தெரியறது பாருங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் அவன். நாளை வேற பதங்களை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.